ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ரீசனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங்கில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசமில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டேட்மெண்ட், ஆல் ஸ்டேட்மெண்ட், நாட் சொல்லிக்கலாம், இல்லைனா நோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கலாம். அதாவது இந்த சிலாஜிசம் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன மெத்தட் பார்க்க போகிறோம்னா டயக்ராமேட்டிக் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் பார்க்கலாம். சம் ஆஃப் த ஏ இஸ் பி. ஓகேவா, அதாவது சம் பார்ட் ஆஃப் ஏ இஸ் பி. ஓகேவா, ஸோ அப்போ டயக்ராம் எப்படின்னா ஏ அப்புறம் பி, சம் ஆஃப் த ஏ இஸ் பி. ஓகேவா, இதுதான் இந்த பிளேஸ், இந்த இடம் தான் அந்த சம் ஆஃப் த ஏ இஸ் பி. ஓகேவா, இப்போ வாங்க ஆல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆல் ஏ இஸ் பி. ஓகேவா, ஆல் ஏ இஸ் பினா எல்லா ஏவும் பி. ஓகேவா, அப்போ எல்லா ஏவுமே பியில் கவர் ஆயிரும், அதான் இதோட மீனிங். ஸோ ஏவோட டயக்ராம் இது, அப்புறம் பியோட டயக்ராம் இது. ஸோ ஆல் ஏ இஸ் பி. ஓகேவா, ஓகே. இப்போ நாட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், அல்லது நோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கலாம். நோ ஏ இஸ் பி. ஓகேவா, இங்கே வந்து என்னென்னா ஏ டயக்ராம் அப்புறம் பி டயக்ராம், ஏக்கும் பிக்கும் நடுவில் எந்தவித தொடர்புமே இல்லை. ஸோ ஏ வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பி வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம ஒரு 3 சம்ஸ் பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் தான் வாசிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ப்ராப்ளமில் பார்க்கணும். இந்த ப்ராப்ளமில் இல்லை, சிலாஜிசம் எல்லா ப்ராப்ளமே அப்படி தான். ஸ்டேட்மெண்ட்டை வந்து கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணதா இல்லையா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ பண்ணால் ஒன்லி ஒன் ஃபாலோஸ், அதாவது ஒன்லி ஃபஸ்ட்டு ஒன் ஃபாலோஸ். இப்போ செகண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணால் ஒன்லி செகண்ட் ஃபாலோஸ். இப்போ ரெண்டுமே ஃபாலோ பண்ணால் போத் ஃபாலோஸ். ரெண்டுமே ஃபாலோ பண்ணினா எய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ், அல்லது ரெண்டுமே ஃபாலோ பண்ணலைன்னா இஃப் நெய்தர் 1 நார் 2 ஃபாலோஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஓகே. நம்ம சம் ரீட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட்ஸ், அப்புறம் என்னென்னா சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ். ஓகேவா, இதுதான் கொஸ்டின், இதுதான் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ரேட்ஸ் ஆர் டேபிள்ஸ், சம் சேர்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ். ஓகேவா, இதுதான் கன்க்ளூஷன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இதுக்கு வந்து டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஆல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஓகேவா, ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒழுங்காக ரவுண்ட் வரல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் தான் ரேட்டோட டயக்ராம். ஓகேவா, இதை ரேட். அப்புறம் ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட். அப்போ டேபிள்ஸ் வந்து இந்த ரேட்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, அதான் இதோட மீனிங். அப்போது எல்லா டேபிள்ஸுமே ரேட்டுக்குள்ளே வந்துடுது, அதான் இதோட மீனிங். ஓகேவா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து டயக்ராம் போட்டாச்சு. அப்புறம் சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ். ஓகேவா, இப்போ இது வந்து சம் ஸ்டேட்மெண்ட். ஸோ சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ். ஓகேவா, இதுதான் சேர்ஸ். நான் இது வந்து டேபிள்ஸ்க்கு வந்து டீன்னு போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ். ஓகேவா, அப்போ சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ், இதுக்கும் டயக்ராம் நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி கன்க்ளூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான் நம்ம பார்க்கணும். எந்தெந்த கன்க்ளூஷன்னா ஃபாலோ பண்ணுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஆல் ரேட்ஸ் ஆர் டேபிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட்ஸ், பட் ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட்ஸ்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா ரேட்டும் டேபிள் ஆகிட முடியாது, எல்லா டேபிளும் ரேட் ஆக முடியும். ஏன்னா வந்து ரேட்டுக்குள்ளே தான் டேபிள் இருக்குது. ஆனால் எல்லா ரேட்டுமே டேபிள் ஆக முடியாது, ஏன்னா டேபிளை விட ரேட் வந்து ரொம்ப பெருசு, ஏன்னா இதை விட அதிக குவான்டிட்டியும் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ பண்ணல. ஓகேவா, தென் செகண்ட் கன்க்ளூஷன் ரீட் பண்ணலாம். சம் சேர்ஸ் ஆர் நாட் த ரேட்ஸ். ஓகேவா, நீங்கள் என்னென்னா இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொரு மற்ற சம் ஆஃப் சேர்ஸ் வந்து ரேட்ஸாக இருக்க வாய்ப்பில்லை, அதுதான் இதோட மீனிங். அப்போ சம் சேர்ஸ் ஆர் நாட் ரேட்ஸ். சம் ரேட்ஸ் ஆர் சேர்ஸாக இருக்கும்போது
இதோட இப்போ இன்னொரு ஹாஃபும் வந்து சேர்ஸாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேவா, அப்போ இது ஃபாலோ பண்ணுது. ஆன்சர் என்ன? இஃப் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணலாம். ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ். ஓகேவா, நோ டாக்ஸ் ஆர் நேம்ஸ். சம் ரீட் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் இது வந்து சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. இது வந்து நேம்ஸ் இல்லை, இது வந்து ஃபாக்ஸஸ். ஓகேவா, ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ், அப்புறம் நோ டாக்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ ஓகே டயக்ராம் போடலாம். ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ். ஓகேவா, ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ். ஓகே, இது வந்து அப்போ டாக் டி போட்டுக்கிறேன். அப்புறம் நேம்ஸ், ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ். ஓகேவா, எல்லா நேம்ஸுமே டாக்ஸ். ஸோ அந்த டாக்ஸ்குள்ளே தான் நேம்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நோ டாக்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ். ஓகேவா, ஸோ நேம்ஸுங்கிற டயக்ராம் வந்து டாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ டாக்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ். இப்போ தான் நோ ஸ்டேட்மெண்ட் வருது. நோ ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து ஃபாக்ஸஸ் எஃப் போட்டுக்கிறேன். என்னென்னா இதுக்கும் வந்து எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஓகேவா, இது வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட். ஃபாக்ஸ் இஸ் ஃபுல்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அந்த டாக்ஸு. ஓகேவா, இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இதுக்குள்ள உள்ள எலமெண்ட் வந்து இதில் இருக்காது. ஓகே, நம்ம டயக்ராம் போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் நேம்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ். ஆல் நேம்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ் தான், ஆல் நேம்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ் கிடையாது. அது இல்லாமல் இதுக்கு இடையில வந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இது வந்து தப்பான கன்க்ளூஷன். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ டாக்ஸ் ஆர் நேம்ஸ். இந்த கன்க்ளூஷனும் வந்து ராங் தான். ஏன்னா நோ டாக்ஸ் ஆர் நேம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னா டாக்ஸ்குள்ளே தான் நேம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா சில டாக்ஸ் வந்து கண்டிப்பாக நேம்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ டாக்ஸ் ஆர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டாக்ஸ்குள்ளே தான் நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷனும் ராங். ஓகேவா, ஆன்சர் என்னென்னா, இஃப் போத் 1 and 2 unfollows. தேர்ட் சம் பார்க்கலாம். சம் டாக்ஸ் ஆர் monkeys, அப்புறம் நோ monkeys இஸ் black. ஓகே, இங்கே வந்து என்னென்னா சம் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் நோ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஓகே, நம்ம டயக்ராம் போடலாம். சம் டாக்ஸ் ஆர் monkeys. ஓகேவா, இது வந்து டாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் சம் ஸ்டேட்மெண்ட்னால இந்த மாதிரி போடுறோம் டயக்ராம். பிகாஸ் சம் monkeys ஆர் டாக்ஸ், சம் டாக்ஸ் ஆர் monkeys. அப்புறம் என்னென்னா நோ monkey இஸ் black. அப்புறம் என்னென்னா எந்த மங்கியுமே black இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மங்கிக்கும் பிளாக்குக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஓகேவா, இது வந்து black. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா சம் டாக்ஸ் ஆர் பிளாக்னு சொல்லியிருக்காங்க. சம் டாக்ஸ் ஆர் monkeys தான், பிளாக் கிடையாது. ஏன்னா டாக்ஸுக்கும் மங்கீஸுக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது. டாக்ஸுக்கும் பிளாக்குக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ ஃபஸ்ட் இது வந்து ராங். அப்புறம் என்னென்னா சம் monkeys ஆர் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சம் டாக்ஸ் ஆர் monkeys, சம் monkeys ஆர் டாக்ஸ், போத் ஆர் சேம். அப்போ வந்து செகண்ட் இது வந்து ஃபாலோ பண்ணுது. ஆன்சர் என்னென்னா if only 2 follows. இதுதான் ஆன்சர். ஓகே காய்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பேசிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். இதோட இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் அந்த பேசிக்ஸை வச்சு மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம்.
அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இந்த எக்ஸாம்ஸ், அந்த சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வச்சே கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி தெரியாதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லைனா நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.